முற்றிலும் புதிய துறை இது. எனக்கு பாஸ்கர் வந்து ஃப்ரெண்டு. அவர் ஒரு நல்ல ரீடர். அவர் டாக்டர் மட்டும் இல்லை, ஒரு ரைட்டர். அவருடைய சித்தாவரம்ன்ற நீங்கள் பல பேர் படிச்சிருக்கீங்க. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா அந்த சமீபத்தில் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சொல்லாத டாக்டர் தான் வந்து அவரை மெல்ல சரியாப்பாங்க. கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. ஒரு எழுந்திருக்கவே முடியாத மாதிரி அந்த ஸ்பைனலில் L4 L5 பிரச்சனை இருக்குது. அவர் வந்து ஒன்றுமே கவலைப்படாது. நான் ட்ரீட் பண்ணுறேன், 3 மாதத்தில் அவர் நார்மலாகிட்டாலும் இப்போ நார்மலாக ஆகிட்டாங்க. எனக்கு வந்து நான் இந்த அலோபதி மெடிசன் அதில் அதீத நம்பிக்கை உள்ள ஆள் கிடையாது. அதுதான் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படின்றதுனால சித்தா மற்ற மாற்று மருத்துவங்களை தேடி போகாத ஆளாக இருக்கேன். ஆனால் என் லைஃப்லேயே முதல் முறையாக ஒரே ஒரு மிராக்கள் நடந்துச்சு. நான் அதை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, திருவண்ணாமலையில் எனக்கு ஒரு ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்டு இருக்காரு. அவருக்கு வந்து கடுமையான சோரியாசிஸ் இருந்துச்சு. அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டாலையும் சரி பண்ண முடியல. அவர் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் மருந்துலாம் வரும். அப்போ கூட அவர் வந்து சரி பண்ணவே முடியல. ரொம்ப மனதளவில் அவர் உடைஞ்சிட்டார். மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் அவர். ஆனால் திடீர்னு நான் ஒரு ஆளை வந்து சும்மா ரோட்டில் பார்த்தேன். அவர் உண்மையிலே அவர் பேர் கூட என்னன்னு தெரியாது எனக்கு. நாங்கள் எல்லாரும் அவர் வைத்தியர்னு கூப்பிடுவோம். அவரு கூட பேசினதும் போது அவர் ஐயா நான் சரி பண்ணுறேன் ஐயா அப்படின்னாரு. இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு நான் கேட்க சொன்னேன். அதனால இருக்குமேனு நான் ஒரு நாள் அவரை கூட்டிட்டு போனேன். அவரை கூட்டிட்டு போயின்னா அவரை பார்த்துட்டு இது வந்து நான் கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சார். நீங்கள் நான் பயங்கர ஆச்சரியப்படத்தக்க ஒரு மிராக்கள் நடந்துச்சு. இங்கிலாந்துலாம் ஒரு மருந்து வரும், கைத்தில் வரும், அப்போ இன்ஜெக்ஷன் வரும். எதனாலையும் அவர் நினச்ச இம்ப்ரூவ்மெண்ட் வரல. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் அவரை நார்மலாகிட்டார். அவர் அதீத உணர்ச்சி வசப்பட்டு இந்த வைத்தியர் வந்து அவர் வீட்டுக்கே கூட்டின்னு போய் அவங்க வீட்டாண்டே ஒரு அவுட் ஹவுஸ் ஏற்படுத்தி அவருக்கு ஒரு கார் கொடுத்து, நான் கண்ணெதிரில் பார்த்த மிகப்பெரிய சாட்சி அது. நான் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அவருக்கு அதெல்லாம் சரியாகாமல் அப்போதான் நான் முதல் முறையாக சித்தா மருத்துவம் அப்படின்றதையே நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இதை வந்து நான் எப்படி இதை பற்றி தெரிஞ்சுக்காத இருந்தனோ அது மாதிரி எவ்வளோ பேர் இன்னும் தெரிஞ்சுக்காத இருக்காங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை இன்னும் முன்னகர்த்தி எடுத்து மூலம் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை டாக்டர் பாஸ்கர் டாக்டர் எல்லாருக்கும்